இயக்குனர் கெஞ்சி ஒருத்தர் வரல கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே கொண்டு வரக்குள்ள மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்ற ஹீரோக்களுக்கு அத்தனை கோடி 100 கோடி 200 கோடிங்கிறாங்க, கோடிக்கான ரசிகர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே இசை வெளியீட்டுல வச்சு அது ஒரு ஹைப் உருவாக்கித்தான் வசூல பார்க்க முடியாது. அப்படிதான் சினிமா இருக்கு. பெரியவர்களுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகெல்லாம் ஒத்துழைக்கணும், இசை வீட்டுல வரணும். அது தயாரிப்பு சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலயுமே லேசை விட்டு இருந்தா சின்ன புடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளவாங்க. இசை வைக்கிறா இருந்தா அது முடிஞ்சுதான் சம்பளத்தை நீங்க கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒரு 20,000 பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசல, 8 லட்சம் கொடுங்க. 2 லட்சம் இசை வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு கையில் வாங்கிட்டு போகணும், செக்கை காட்டுங்க. அப்பதான் சரியா வரும். நீங்க படத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்தை தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸ், அது அதுக்கு அப்ப ஆனா இது அப்ப நேற்று இயக்குனர் ரொம்ப வேணும்னு சொன்னாரு. சார் எல்லாரும் சொல்றான் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, அதான் இன்னைக்கு மனசு இல்லை சார், அவன் நடிச்ச படத்துக்கு இசை கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்றேன், இங்க வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமா நன்றி மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப முந்தா நாள் சங்கத்துல சேர்க்கணும் நம்பி அவரும் சொன்னாரு, சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடி வச்சு கூப்பிடுறாங்க சார். சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவர் டிசைன் அனுப்பி வச்சாரு, பகிரம் ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்க பாத்தீங்களா ட்ரெயிலாம் பாத்தீங்களா, உனக்கு தோழ தெரியுது, உனக்கு ஸ்ரீலோஸ் உதவியா இருந்துச்சு. என்னடா வேற மாதிரி படமா இருக்குமோ விட்டு நம்பி சொன்னேன். நம்பி மாட்டி விட்டாதே, டிசைன் மாதிரியா இருக்கு, ஏன் வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நின்று தாயங்கினேன். அவரு இப்போ கொஞ்சம் திருப்பி லைன் பண்ணிட்டார். சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேரம் பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டேரக்டர் சொன்னார். சொல்லும்போது அப்போ முடிவு இந்த மாதிரி படத்தையும் போகணும் அப்படின்னு. ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுங்கிறாங்கல்ல, 2K கிட்ஸ் தலைவர் வந்து ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார். அவர் வந்து AK-47 கிட்ஸ் வரும். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு. அப்ப நான் யோசிச்சேன், சரி நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு உஷாரா இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப ஏன் இப்படி ஒரு டிசைன், ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்பதான் தெரிஞ்சு டேரக்டர் எவ்வளவு புத்திசாலின்னு. இப்ப ரொம்ப நாங்க கிழக்கா சொன்ன மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டு உள்ள வர மாட்டான். என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லா இழுத்து மூடிட்டு சேலை கட்டிட்டு நின்று வச்சுக்கல, யார் வருவா? பார்த்தா இப்போ எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி தேட்டர் உள்ள கொண்டு வரணும், உள்ள கொண்டு வருவான். அப்போ நம்ம கருத்து சொல்லுவோம் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால முதல் இந்த ட்ரெயிலர் இந்த டிசைன்லாம் காரணமே நமக்கு திருறாங்களா பசங்க, எங்கடா அப்படி திருறாங்கல்ல, அங்க உள்ள கொண்டு வரக்கான விஷயம்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும். எனக்கு இன்னொரு டவுட் டேரக்டர் மேல, ஒரு சினிமாலாம் இந்த ஏ சர்டிபிகேட் நீங்க விரும்பி வாங்கிருப்பாங்க. ஏன்னா ஏன் கூட அவங்க லீவ் வருவாங்க அம்மாளுக்கு அப்படின்ட்டு அவங்க லீவை கொடுத்துருப்பாங்க. சார் ப்ளீஸ் சார் ஏதாவது சேர்ந்தாங்க சேர்க்கிறோம் சார், ஏன் கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு டேரக்டர், அதன் சொல்ல கொடுத்து வச்சிருக்காரு. அதனால உண்மையாக நான் பொய்னால நடந்த விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க.
இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இது வந்து 2K கிட்ஸ் பாக்குறாங்களோ இல்லையோ பெத்தவங்க பார்க்கணும் சார், பெத்தவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க ஏமா இருக்காங்க, குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவை நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால இவங்க நாட்டு சீரழியுது. அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான், எப்படி பசங்களை கண்காணிக்க. ஏன்னா இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்னைக்கு ஒரு சில பொண்ணுங்களாம் நிறைய பாக்குறேன், அதோட பொண்ணுகளை பிடிச்சா கூட்டு வரத விட 4 பசங்க கூட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை உத்தமா சித்தரிக்கிறது. அப்படியே இவங்க அம்மா அப்படி சொல்றாங்க, அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்துக்கு கம்மியான பசங்க இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. கலாச்சார சீரழிங்கிறது ரொம்ப மோசமா போச்சு. வேலை போட்டதுல முடிஞ்சா போடு, இல்லைன்னா விடு, எல்லாம் ஒண்ணுதான். இது ஏதான் கட் பண்ணிருக்க சார் ப்ளீஸ். முடிஞ்சா போட்டு இல்லைன்னா விடுதான். எவ்வளவு ஒரு வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு ஒரு மோசமா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம். அந்த டயலாக் வந்து அவங்க வந்து கேட்கும்போது மாதிரியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறது அவங்க வெளிப்படுத்திருக்காரு படத்துல. அப்போ ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும்லாம், டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்றாங்க. டைவர்ஸ் வாங்காம இருக்க அப்பா அம்மா எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது. நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காம பிரிஞ்சு வாழ்ந்துடுறாங்க. நிறைய குடும்பங்கள்ல புருஷன் பேசிய 4 வருஷம் இருக்கும். ஒரு சில குடும்பத்துல அப்பயும் சரியா இருக்க மாட்டான், சில குடும்பத்துல அம்மா சரியா இருக்காது, ஆனா சேர்ந்து வந்து இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கா சார், தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தை பெற்றுட்டோமே இதற்காக சேர்ந்து வாழ்ந்தா சார் பழகு சேர்த்து வாழ்ந்துச்சு. அது உண்மை. நீ அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாரு, அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, யாருக்கா கஷ்டப்படுறாங்க, இதை பசங்க புரிய வைக்கணும். முதல்ல அது நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது. நம்ம நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க பிரிக்க கூடாது சொல்லணும் சார். நம்ம ஏதோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எப்படி சம்பாதிச்சு ராப்பாட உழைச்சி சம்பாதிச்சு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். கஷ்டத்தை சொல்லணும் கஷ்டம் அது இல்லை. எனக்கு நண்பர் மனைவி பொன்மாணிக்கும் அன்புள்ள அம்மா ஒரு புக்கு, நிறைய புறப்படங்கள் வந்து தன்னுடைய அம்மா பத்தி எழுதியிருந்தாங்க. அதுல நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதுல ஒருத்தர் பதிவு ஒன்னது இன்னைக்கு என் மனசுல இருக்கு. என்ன ஒரு புறப்படம் அவங்க ஒரு அம்மா, அவர் கணவன் சரியில்லை, நிறைய பெண்கள் தொடர்பு, சில நேரத்தில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது, இது இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட பெத்த பொண்ணு கேக்குது, ஏன் இப்படி ஆளோட நீ வாழ்ற, இப்படி புருஷன் தேவையா, தூக்கி போட்டு வேண்டியானே அப்படின்ட்டு. அதுக்கு அம்மா சொல்றாங்க, நான் வெறும் அவருக்கு மனைவியா மட்டும் இருந்தா நான் எப்போ தூக்கி போட்டிருப்பேன், உனக்கு தாயா இருக்குல்ல எப்படி தூக்கி போட முடியும். இதான் சார் தாய். இந்த தாய் உள்ளத்தை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கோங்கள. அந்த பொண்ணு கேட்டுச்சு, அவங்க சொல்றாங்க. இது மாதிரி நிறைய இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொங்கல் பத்துட்டோம், இதை கரெக்டா வளர்த்து கரெக்டா கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையா வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேலை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நிறைய பொண்ணுகள் தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு, வீட்டுல ப்ராப்பர்ட்டி. இது ரொம்ப நிறைய சொன்னா அப்பா பிடிக்க முடியும், ஏமாத்தி முடியும். உங்களுக்கு தெரியும் என்ன மிஸ்டேக்னா, சில தாய்கள் என்ன பண்றாங்க, உங்க அப்பன் கூட வேற ஒன்றும் குடும்பம் எடுக்க முடியாது, நான் தான் நடத்துவேன் பெருமை பேசிய அப்ப நான் மட்டும் தட்டிடுறது. இவங்கெல்லாம் இப்படிதான் வாழ முடியும், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் ஜட்ஜா இருப்பாரு, 2 பேர் தூக்கு வீடு இருப்பாரு,
இது சொல்லுவா உங்க அப்பா கொண்டு தெரியாது. இப்படியே ஜட்ஜா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், எல்லாரும் அது ஒண்ணு இருக்கு. அவங்க வீட்டுல ஒரு புருஷனாலே ஒண்ணு தெரியாதுன்னு ஆயிருக்கு. இப்படி தட்டா அப்ப அந்த அம்மா பொண்ணு போய் அப்பனை மதிக்கும். அது முட்டாள பார்த்துருக்கு, ரெண்டு தெரியும். அம்மா பொண்ணு ஏமாத்த ஈஸி. இந்த காலகட்டத்துல இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த கலாச்சாரம் கெட்டு போக கூடாதுங்கிறத சொல்ற படம். ட்ரெய்லர் எப்படி இருக்கா கடைசி எல்லாருமே வந்து படத்தை பாருங்க. இன்னும் சொல்றேன், திரைப்படத்திற்கு திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்னைக்கு ஓடிடி தளத்துல படங்களுக்கு வேண்டும். மிகவும் மோசமா இருக்கு. ஏன்னா இங்கேயாவது தியேட்டருக்காவது இந்த ஏசட் பண்ணி வரலாம் காட்டினாங்க. அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ள போறாங்க. இன்னொன்று இப்போ நிறைய அதிக ஃபேமிலி உள்ள தேட்டருக்குள்ள போறது இல்லை. ஆனால் குடும்பத்துல வீட்டுல இருக்கும்போது ஓடிடி தளத்துல ஒரு படத்தை குடும்பத்தோடு பாக்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசு கவனத்துக் கொள்ளணும். நீ குடும்பத்தோடு பாக்குறது வீட்டுலதான் ஓடிடி தளத்துல. அதை வர படமா பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்கு. வன்முறை, கை தனியா ஓடுது, தலை தெரியாது விழுகுது, ஒருத்தன் கழுத்து கத்தி வச்சு கத்து அதுட்டே இருக்கா சார். குழந்தை பசங்க பார்த்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள் அதுக்கு பீபர்த்தம் போட்டுருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு நெருக்கமா பண்றாங்க. இதுக்கு ஓடிடி சென்சார் தேவையில்லையா? எப்படி தேவையில்லாம இருக்கும்? வீட்டுல ஓடிடி தளத்துக்கு தான் சென்சார் தேவை. இப்போ சென்சாரோட 3 மடங்கு அதை கவனம் செலுத்தணும். நீதான் சில படம்லாம் ஒரு ரிலீஸாகி தூக்குறாங்க. ஏன் சென்சார் அங்கே போட்டு விட்டாங்க. ஓடிடி தளத்து கண்டிப்பா சென்சார் வேணும். அதை வந்து மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும். குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில முன்னாடி குடும்பம் பாக்குறீங்களா, தான் குழந்தைக்கு மேல அக்கறை இருந்தா அவங்களும் சென்சார் குரல் கொடுக்கணும். இந்த சிக்லெட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். துள்ளுவது இளமை அந்த டைப்ல இந்த படமும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த மாதிரி படத்துக்கு வந்து அன்னைக்கு வெற்றி விட்டாரு. அன்னைக்கு உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் படத்தை உணர்ச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம். டைட்டில் உணர்ச்சின்னு இருக்கான், நம்ம விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அவர் நடிச்ச பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அந்த படத்துல எப்படி துள்ளுவது இளமை படத்து மூலமா ஒரு செல்வம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து நமக்கு பெரிய டேரக்டரா உருவாக வேண்டும். முத்து வாழ்க்கை நன்றி, வணக்கம்.